بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت ஒரு நாள் பூமி நடுங்கும், கல்லறைகள் பிளந்து திறக்கும், பில்லியன் கணக்கானவர்கள் எழுந்து நிற்பார்கள். வெறுங்காலுடன் நிர்வாணமாக பயந்து வானம் கண்ணாடி போல உடைந்து போகும். நம்மை நம் ஓய்வெடுக்கும் இடத்திலிருந்து எழுப்பியது யார் என்ற குரல் எதிரொலிக்கும். அந்த நாள் ஒரு கதை அல்ல, ஒரு வாக்குறுதி. அல் குர்ஆன் சூரா தக்வீர் அத்தியாயம் 81 வசனங்கள் 1 முதல் 19 வரை பேசுகிறது. சூரியன் இருளில் மூழ்கும் போது, நட்சத்திரங்கள் விழுந்து ஒளியை இழக்கும் போது, மலைகள் நகர்த்தப்படும் போது, கர்ப்பிணி ஒட்டகங்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கும் போது, காட்டு விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது, கடல்கள் கொதிக்கும் போது, ஆன்மாக்கள் அவற்றின் உடல்களுடன் மீண்டும் இணைக்கப்படும் போது, உயிருடன் புதைக்கப்பட்ட சிறுமியிடம் அவள் என்ன பாவத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று கேட்கப்படும் போது, செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது, வானம் கிழிக்கப்படும் போது, ஜஹன்னத்தின் நெருப்பு சூடாக்கப்படும் போது, ஜன்னாவை மூடும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆனால் நேராக பயணிக்கும் கிரகங்களின் மீதும், அது மறையும் இரவின் மீதும், அது பிரகாசிக்கும் விடியலின் மீதும் சத்தியமாக, உண்மையிலேயே இந்த குர்ஆன் அல்லாஹ்வால் நபிக்கு அனுப்பப்பட்ட ஒரு வல்லமை மிக்க மற்றும் கண்ணியமான தூதர் ஜிப்ரீலின் வார்த்தையாகும். நாம் தொடங்குவதற்கு முன் அதிகமான மக்களை சென்றடைய வீடியோவை லைக் செய்யவும். உலகம் மிகவும் ரகசியமான மற்றும் மறைக்கப்பட்ட நாளை அடைந்திருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை. அது ஒரு சாதாரண நாள் போல் தோன்றியது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒன்று நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆன்மாக்களின் உலகத்திலிருந்து பூமிக்கு இனி மனித ஆன்மாக்கள் இறங்கவில்லை. உலக இருப்பின் நோக்கம் முடிவுக்கு வரவிருந்தது. அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறப் போகிறது. ஹலால் மற்றும் ஹராம் இடையே உள்ள வித்தியாசம் தெரியாமல் மக்கள் வாழ்ந்த காலம் அது. நேர்மையின் இடத்தை பொய்கள் பிடித்துவிட்டன. மக்கள் உலகத்தை துரத்தி மறுமையை மறந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்று சொன்னவர்கள் பூமியில் யாரும் இல்லை. உலக இன்பங்களையும் பொழுதுபோக்கையும் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. இறுதி நாளின் அனைத்து பெரிய அறிகுறிகளும் ஏற்கனவே நடந்துவிட்டன. ஆனால் அவை மறக்கப்பட்டு விட்டன. ஜீனா பரவி பெண்களின் நிர்வாணமும் காட்சிப்படுத்தலும் சாதாரணமாக காணப்பட்ட காலம். எந்த அறிஞர்களும் எஞ்சியிருக்கவில்லை. பூமி அறியாத மக்களால் நிறைந்திருந்தது. மக்கள் மனிதர்களை சோதனைகளில் கூட பயன்படுத்தினர். புதிய உயிரினங்களை உருவாக்கினர். பயங்கரமான காரியங்களை செய்ய டிஎன்ஏவுடன் விளையாடினர். மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களின் குளோனிங் முழு வேகத்தில் தொடர்ந்தது. நிச்சயமாக நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கம் இனி இல்லாததால் அந்த காலத்தில் உள்ள அனைத்தும் சாதாரணமாகவும் முன்னேற்றப்படியாகவும் பார்க்கப்பட்டன. பின்னர் மக்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மை வளரத் தொடங்கியது. அவர்களால் பெயரிட முடியாத ஒரு அசௌகரியம். அந்த நேரத்தில் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காத்திருந்த கட்டளையை பெறவிருந்தார். ஹதீஸ்கள் கூறுவது போல் அவர் இந்த நாளில் சூர் ஊதுவதற்காக காத்திருந்தார். சூர், அது அவரது வாயில் வைத்திருந்த அகலமான மற்றும் பெரிய ஒளி கொம்பு. இறுதியாக கட்டளை வழங்கப்பட்டது. இஸ்ராஃபீல் தனது முழு மூச்சையும் வலிமையையும் பயன்படுத்தி சூரை ஊதத் தொடங்கினார். ஒரு பயங்கரமான சத்தம். இந்த பயங்கரமான சத்தத்தால் உலகம் முழுவதும் அதிர்ந்தது. மிகவும் வலிமையான, காதுகளை செவிடாக்கும் அளவுக்கு இதற்கு முன்பு யாரும் கேட்டிராத ஒரு அசாதாரணமான மற்றும் பயங்கரமான சத்தம். அனைவரும் அதிர்ச்சியில் நடுங்கினர். பூமி ஒரு தொட்டிலைப் போல மிகவும் நடுங்கத் தொடங்கியது. மக்கள் இனி தங்கள் காலில் நிற்க முடியாது. ஒரு காலத்தில் அமைதியாகவும் நீளமாகவும் இருந்த வானம் மெதுவாக உடைந்து போகத் தொடங்கியது. உயரமாக நின்றிருந்த வலிமையான மலைகள் கடுமையாக நடுங்கின. பாறைகள் விழுந்து நகரங்கள் மற்றும் மக்கள் மீது உருண்டு விழுந்தன. நிலச்சரிவுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மலைகளிலிருந்து பெரிய மண்கட்டிகள் நகரங்களை விழுங்க முன்னோக்கி விரைந்தன. வெப்பம் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. வெப்பமானிகள் ஒவ்வொன்றாக உடைந்து கொண்டிருந்தன. பனி உருகும்போது பெருங்கடல்கள் மற்றும் கடல்களின் நீர் உயர்ந்தது. மேலும் பெரிய பூகம்பங்கள் சுனாமிகளை தூண்டின. அவை அனைத்து கடல்களிலும் ராட்சத அலைகளை உருவாக்கின. மலைகள் போன்ற பெரிய அலைகள் கடலோர நகரங்களை தாக்க நகர்ந்தன. நகரங்கள் மெதுவாக தண்ணீருக்கு அடியில் மூழ்கின. மலைகள் மற்றும் பெருங்கடல்களின் கோபத்திலிருந்து தப்பி ஓட எங்கும் திசை இல்லாமல் மக்கள் உதவியற்றவர்களாக சுற்றித் திரிந்தனர். அனைவரும் மனதை இழந்தது போல் தோன்றியது. என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் திகிலுடன் போராடி விரக்தியில் உறைந்து போயிருந்தனர். இந்த நாளில் பாதுகாப்பான இடமில்லை, தொழில்நுட்பம் இல்லை, உத்திகள் இல்லை, இராணுவ ஆயுதங்கள் இல்லை, வலுவான பொருளாதாரங்கள் இல்லை, இரகசிய அமைப்புகளும் இல்லை. அல்லாஹ்வின் கட்டளையை எதுவும் தடுக்க முடியாது. இன்று கடைசி நாள் பூமியை மூடியது. வாக்குறுதி நிறைவேறியது. எதிர்பார்க்கப்பட்ட தருணம் வந்துவிட்டது. இதுதான் உண்மையான வாக்குறுதி.
ஒரு காலத்தில் பூமியில் சொர்க்கத்தை கனவு கண்ட அந்த அடக்குமுறையாளர்கள் இப்பொழுது பூமியில் ஜஹன்னத்தை ருசிக்கிறார்கள். உயரமான இடங்களுக்கு ஏற முயன்றவர்கள் பூமியின் கீழ் நசுக்கப்பட்டு நடுங்கும் மலைகளில் இருந்து விழுந்தனர். மறுபுறம் ஓடியவர்கள் உயரும் நீரின் கீழ் மூழ்கத் தொடங்கினர். பூமி மிகவும் பயங்கரமாக அதிர்ந்ததால், தங்குமிடங்கள் இடிந்து விழுந்ததால் அந்த இடங்களில் ஒளிந்திருந்தவர்களால் கூட தப்பிக்க முடியவில்லை. ஒவ்வொரு உயிரினத்தின் இதயங்கள், சதை மற்றும் ஆன்மாக்களிலும் பயம் நிறைந்திருந்தது. ஒரு மனிதன் தனது சகோதரர், தாய், தந்தை, மனைவி மற்றும் குழந்தைகளிடமிருந்து ஓடிப்போகும் நாள் அது. எல்லோரும் நஃப்சி, நான் மட்டுமே என்று கூச்சலிட்டார்கள். எல்லோரும் தங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டதால் வேறு யாரும் கவனிக்கவில்லை. இது வேறு எந்த நாளையும் போலல்லாமல் இருந்தது. இந்த நாளில் இனி ஒடுக்குமுறை இல்லை, தவறான தீர்ப்பு இல்லை, தப்பிக்க முடியாது. இந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் அது சம்பாதித்ததற்கு முழுமையாக ஊதியம் வழங்கப்பட்டது. இது வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள், சத்தியத்தின் நாள், கியாமத் நாள். குர்ஆன் இந்த தருணங்களை இவ்வாறு விவரிக்கிறது. وَيَوْمَ يُنْفَخُ فِي الصُّورِ فَفَزِعَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ وَكُلٌّ أَتَوْهُ دَاخِرِينَ. மேலும் சூர் ஊதப்படும் நாளை குறிப்பிடுங்கள். அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பயந்து போவார்கள். மேலும் அனைவரும் பணிவுடன் அவனிடம் வருவார்கள். சூரா அன்-நம்ல் அத்தியாயம் 27 வசனம் 87. குர்ஆனின் மற்றொரு வசனம் கூறுகிறது, யா அய்யுஹா அன்னாஸு இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக இறுதி நேரத்தின் குழப்பம் ஒரு பயங்கரமான விஷயம். நீங்கள் அதை காணும் நாளில் ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை விட்டு விலகிச் செல்வாள். மேலும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணும் தனது கர்ப்பத்தை கலைத்து விடுவார்கள். இன்னும் மக்கள் போதையில் இல்லாத நிலையில் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தண்டனை கடுமையானது. சூரா அல்-ஹஜ் அத்தியாயம் 22 வசனங்கள் 1 முதல் 2. கடைசி நேரத்திற்கு முன்பு அல்லாஹ் ஒரு மென்மையான காற்றை அனுப்புவான். அது இதயத்தில் சிறிதளவு ஈமான் கொண்ட அனைவரின் ஆன்மாக்களையும் எடுத்துக்கொள்ளும். சூர் ஒரு முறை ஊதப்பட்டால் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு ஒன்றோடொன்று இடிந்து நொறுங்கும். கடைசி மணி வரும், வானம் பிளந்து இடிந்து விழத் தொடங்கும். சூர் ஊதப்படும் நாள் உலக வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான நாளாக இருக்கும். இளைய குழந்தைகள் கூட பயத்தால் வெள்ளை முடியுடன் வயதானவர்களாக மாறுவார்கள். நட்சத்திரங்களின் ஒளி மறைந்து வானம் பிளந்து மலைகள் நொறுங்கி சிதறடிக்கப்படும் போது தீர்க்கதரிசிகள் தங்கள் தேசங்களை பற்றி சாட்சியம் அளிக்க வேண்டிய நேரம் வரும். கடைசி நேரம் தொடங்கியிருக்கும். கியாமத் நாளில் இடைவிடாமல் மழை பெய்யும். வானம் இடிந்து விழும், பூமி பொங்கி எழும். அந்த நாளில் கண்கள் குருடாக்கப்படும், சந்திரன் இருண்டுவிடும், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும். மக்கள் நாங்கள் எங்கு தப்பி செல்ல முடியும் என்று கூக்குரலிடுவார்கள். ஆனால் அன்று மனித குலத்திற்கு எங்கும் இடம் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் நபி பெருமானார் அவர்கள் கூறினார்கள், சூரியன் பொறுப்பாளரான வானவர் அதை ஏற்கனவே உயர்த்தி கொண்டு எந்த நேரத்திலும் அதை ஊதுவதற்கான கட்டளைக்காக காத்திருக்கும் போது நான் எப்படி ஆறுதல் அல்லது நிம்மதியை பெற முடியும்? தோழர்களுக்கு இதை கேட்பது கடினமாக இருந்தது. மேலும் அவர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று கூறுங்கள். நாங்கள் அல்லாஹ்வையே நம்புகிறோம். மேலும் தூதர் அவர்கள் கூறுவதாவது, கியாமத் நாளில் மக்களின் வியர்வை பூமிக்குள் எழுவது கை நீளத்திற்கு செல்லும். மேற்பரப்பில் அது மிக உயரமாக உயர்ந்து அவர்களின் வாய்களையும் காதுகளையும் கூட அடைந்து அவர்கள் பேசுவதை தடுக்கும். ஒரு முறை நபி பெருமானார் அவர்களின் பிரச்சாரத்தின் நடுவே அவரது கண்கள் சிவந்தன, அவரது குரல் உயர்ந்தது. மேலும் ஒரு படையை எச்சரிப்பது போல் அவரது கோபம் அதிகரித்தது. நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ தாக்கப்படலாம் என்று அவர் கூறினார். பின்னர் தனது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து, நானும் இறுதி நேரமும் இந்த இரண்டைப் போலவே அனுப்பப்பட்டுள்ளோம் என்றார். ஏமனில் இருந்து ஒரு நெருப்பு புறப்பட்டு மக்கள் ஒன்று கூடும் இடத்தை நோக்கி தள்ளப்படும். கடைசி நேரம் நெருங்கும் போது வானத்திலிருந்து வெளிப்படும் புகை பூமி முழுவதையும் மூடிக்கொண்டு 40 நாட்கள் வரை நீடிக்கும். பூமி மிகவும் சூடாகிவிடும். விசுவாசிகள் லேசான குளிர் போன்ற ஒரு சிறிய அசௌகரியத்தை மட்டுமே உணருவார்கள். ஆனால் காஃபிர்களும் நயவஞ்சகர்களும் பெரிதும் துன்பப்பட்டு குடிபோதையில் இருப்பது போல் செயல்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி பெருமானார் அவர்கள் கூறுவதாவது, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இறுதி நேரம் வராது.
சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் அந்நாளை அடைந்ததும் அவர்கள் அனைவரும் நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் உமது இறைவனின் சில அடையாளங்கள் தோன்றும் நாளில் முன்னர் நம்பிக்கை கொள்ளாமலோ அல்லது தனது நம்பிக்கையின் மூலம் நன்மை செய்யாமலோ இருந்த எந்த ஆன்மாவும் தனது நம்பிக்கையால் எந்த பயனையும் பெறாது. மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பு யார் ஈமான் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களின் மனந்திரும்புதலை ஏற்றுக்கொள்கிறான். வல்லமையும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் பகலில் பாவம் செய்தவர்களின் மனந்திரும்புதலை ஏற்றுக்கொள்ள இரவில் கருணையின் கதவை திறந்து வைத்திருக்கிறான். மேலும் இரவில் பாவம் செய்தவர்களின் மனந்திரும்புதலை ஏற்றுக்கொள்ள பகலில் கருணையின் கதவை திறந்து வைத்திருக்கிறான். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இது தொடர்கிறது. கடைசி நேரம் வரும்போது அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம் தனது இறுதிப் பணியை தொடங்கும்படி கட்டளையிடுகிறான். பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் ஆன்மாவையும் ஒவ்வொன்றாக எடுப்பதற்கான கட்டளை அது. மனிதர்கள், விலங்குகள், ஜின்கள், அனைத்து உயிர்களும் பறிக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் அமைதியில் மூழ்கிவிடும். ஆனால் இது கூட முடிவல்ல. இப்பொழுது மலக்குகள் கூட தங்கள் இறைவனிடம் திரும்ப வேண்டும். இஸ்ராயில் கீழ்நிலை மலக்குகளின் ஆன்மாக்களை ஒவ்வொன்றாக அழைத்துச் செல்கிறார். பின்னர் அவர் பெரியவர்களான ஜிப்ரீல், மீகாயில் மற்றும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரிடம் திரும்புகிறார். அவர்களின் ஆன்மாக்களும் பறிக்கப்படுகின்றன. இப்போது இஸ்ராயில் உயிரற்ற பிரபஞ்சத்தில் தனியாக, அமைதியாக, அசையாமல் விடப்பட்டுள்ளார். சத்தமில்லை, வாழ்க்கை இல்லை. பின்னர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உதவியற்ற நிலையில், என் இறைவனே, என்னை தவிர வேறு யாரும் உயிருடன் இல்லை என்று கூக்குரலிடுகிறார். அல்லாஹ் கம்பீரத்துடன் பதிலளிக்கிறான், ஓ இஸ்ராயில், நீங்களும் இறந்து விடுவீர்கள். அந்த பயங்கரமான தருணத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தனது கடைசி வார்த்தைகளை பேசுகிறார். உன் வல்லமையாலும் மகத்துவத்தாலும் ஆன்மாக்களை எடுத்துக்கொள்வது எவ்வளவு வேதனையானது என்பதை நான் அறிந்திருந்தால் இந்த பணியை எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று நான் உன்னிடம் கெஞ்சியிருப்பேன். அடுத்த நொடியில் அவரும் இறந்து விடுகிறார். அமைதி. இனி வானமோ பூமியோ இல்லை. படைப்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தபடியே யாவும் திரும்பியது. எஞ்சியிருப்பது ஒருவன். அவன் எல்லாம் வல்லயம் நாயன் அல்லாஹ் மட்டுமே. மேலும் அல்லாஹ், இன்று ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது என்று கேட்கிறான். அதற்கு எந்த பதிலும் இல்லை. பேச யாரும் இல்லை. பிறகு அவனே அல்லாஹ்வுக்கு ஒரே ஒருவன், அடக்கி ஆளுபவன் என்று பதிலளிக்கிறான். ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை. பின்னர் அல்லாஹ் இஸ்ராஃபீலை மீண்டும் உயிர்த்தெழ கட்டளையிட்டு அவரிடம் மறுபடியும் சூரை ஊதும்படி கூறுகிறான். இரண்டாவது சூர். இந்த முறை ஒளி அழிவை கொண்டு வராது, அது உயிரை கொண்டு வருகிறது. இஸ்ராஃபீல் மீண்டும் சூரை தனது வாயில் வைத்து இடி மற்றும் மின்னலை விட வலிமையான ஒளியுடன் ஊதுகிறார். உடனடியாக கல்லறைகள் திறக்கின்றன. பூமியால் மூடப்பட்ட உடல்கள் எழுந்து நிற்கின்றன. எலும்புகள் ஒன்று சேருகின்றன. சதை திரும்புகிறது. ஆன்மாக்கள் தங்கள் உடல்களுடன் மீண்டும் இணைகின்றன. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பிறந்த கடைசி நபர் வரை ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் உயிர் பெறுகிறார்கள். அவர்கள் அதிர்ச்சியில் நடுங்கி தங்கள் தலைமுடி மற்றும் முகங்களிலிருந்து அழுக்கை துடைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். குர்ஆன் அந்த தருணத்தை விவரிக்கிறது. وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ قَالُوا يَا وَيْلَنَا مَنْ بَعَثَنَا مِنْ مَرْقَدِنَا هَذَا مَا وَعَدَ الرَّحْمَنُ وَصَدَقَ الْمُرْسَلُونَ. மேலும் சூர் ஊதப்படும். உடனே அவர்கள் கல்லறைகளிலிருந்து தங்கள் இறைவனை நோக்கி விரைவார்கள். அவர்கள், எங்கள் தூக்க இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று கூறுவார்கள். பதில், இதுதான் மிக்க அருளாளர் வாக்குறுதி அளித்திருந்தார். மேலும் தூதர்கள் உண்மையை சொன்னார்கள். சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனங்கள் 51 முதல் 52 வரை. மஹ்ஷர் ஒன்று கூடும் நாளில் கடுமையான வெப்பமும் தாகமும் இருக்கும். சூரியன் மக்களின் தலைக்கு மேலேயே மறையும். அந்நாளின் பயங்கரத்தால் மக்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஜஹன்னத்திற்கு சென்றாலும் எங்களை இங்கிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிடுவர். ஒரு ஊசி கூட தரையில் விழ இடமில்லாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். மஹ்ஷரில் கணக்கெடுப்பு 50,000 ஆண்டுகள் நீடிக்கும். அல்லாஹ்வின் கட்டளையும் தீர்ப்பும் 7வது வானத்திலிருந்து இறங்கும். 7வது வானம் நம்ப முடியாத சத்தத்துடனும் அதிர்வுடனும் இடிந்து விழும். மேலும் முதல் வானம் வரை அனைத்து வானங்களும் மஹ்ஷரின் களத்தில் விழும். அந்த தருணம் வரை எந்த காதும் அத்தகைய சத்தத்தை கேட்டதில்லை. எந்த கண்ணும் அத்தகைய பயங்கரத்தை கண்டதில்லை. மஹ்ஷர் மைதானத்தில் மலக்குகள் வரிசையாக நிற்பார்கள். பின்னர் ஜஹன்னம் 70,000 சங்கிலிகளால் பிடிக்கப்பட்ட அந்த பயங்கரமான களத்திற்கு கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியும் 70,000 மலக்குகளால் பிடிக்கப்படுகிறது. ஜஹன்னம் மிகவும் பயங்கரமாக தோன்றும். மலக்குகள் கூட அதை கட்டுப்படுத்த போராடுவார்கள். அது முன்னோக்கி இழுக்கப்படும். மக்கள் பயத்தில் தொலைந்து போவார்கள். ஆனால்
யாரும் அவர்களுக்கு உதவ முடியாது. ஒரு தடவை நபி பெருமானார் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே இடத்தில் வைக்கப்படுவீர்கள். 70 ஆண்டுகள் அங்கேயே தடுத்து வைக்கப்படுவீர்கள். எந்த கணக்கெடுப்பும் தொடங்காது. யாரும் உங்களை பார்க்க மாட்டார்கள். உங்களில் எந்த தீர்ப்பும் வழங்கப்படாது. நீங்கள் அனைவரும் அங்கேயே சிக்கிக் கொள்வீர்கள். உலகின் நீதிமான்களுக்கு இந்த காத்திருப்பு உலகில் 2 ரக்காத் ஃபஜர் தொழுவது போல் குறுகியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அழத் தொடங்குவீர்கள். பின்னர் கண்ணீர் மிச்சமில்லாத போது நீங்கள் இரத்தம் சிந்த அழுவீர்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும். மக்களின் கண்ணீர் மற்றும் வியர்வை ஏரிகளை உருவாக்கி அவர்கள் முகத்தை நோக்கி எழும்பும். அந்த இடம் மிகவும் பயங்கரமானது மற்றும் இரக்கமற்றது. நாயகம் அவர்கள் மக்களின் நிலையை பார்க்கும்போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அனைவரும் காத்திருக்கும் போது தூதர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பரிந்துரை கேட்டு சுஜூதில் விழுவார்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும். மக்களின் கண்ணீர் மற்றும் வியர்வை ஏரிகளை உருவாக்கி அவர்கள் முகத்தை நோக்கி எழும்பும். பெருமானார் அவர்களின் முதல் பரிந்துரை கணக்கெடுப்பை தொடங்குவதற்காக இருக்கும். பின்னர் அல்லாஹ் கூறுவான், ஓ முஹம்மதே, உங்கள் தலையை உயர்த்துங்கள். நீங்கள் கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். பின்னர் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். இதற்கு பிறகு மக்களிடையே தீர்ப்பு மற்றும் கணக்கெடுப்பு தொடங்கும். பின்னர் செயல்களின் புத்தகங்கள் வானத்தில் பறக்கத் தொடங்கும். ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாவிற்கும் ஒரு புத்தகம். ஒவ்வொரு நபரும் தங்கள் கையை உயர்த்த அவரவரின் புத்தகம் சரியாக எங்கு செல்ல வேண்டுமோ சிறு தவறில்லாமல் குழப்பமின்றி சரியாக சென்றடையும். சிலர் தங்கள் புத்தகங்களை வலது கைகளில் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றன. அவர்கள் தங்கள் புத்தகங்களை உயர்த்தி, இதோ என் புத்தகத்தை படியுங்கள், நான் என் கணக்கை சந்திப்பேன் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று கூக்குரலிடுவர். ஆனால் மற்றவர்கள் தங்கள் புத்தகங்களை இடது கைகளில் அல்லது முதுகுக்கு பின்னால் இருந்து பெற்றுக்கொள்வார்கள். பயமும் வருத்தமும் அவர்களை மூழ்கடிக்கும். அவர்கள், என் புத்தகம் எனக்கு ஒருபோதும் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என் கணக்கை நான் ஒருபோதும் அறிந்திருக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று கூறுவார்கள். சமவெளியில் வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு முகபாவனைகள் உள்ளன. இப்பொழுது சில பயங்கரமான ரகசியங்கள் வெளிப்படுகின்றன. நெருப்பு ஆடைகளை அணிந்த பெண்கள், அவர்கள்தான் உலகில் தங்கள் உடல்களை வெளிப்படுத்தியவர்கள் மற்றும் சமூகத்தில் ஊழல் செய்தவர்கள். வாயிலிருந்து இரத்தம் வழியும் ஆண்கள், அவர்கள் வட்டியை சாப்பிட்டு மற்றவர்களின் செல்வத்தை அநியாயமாக எடுத்துக்கொண்டவர்கள். காலடியில் நசுக்கப்பட்ட சிறிய மனிதர்கள், அவர்கள்தான் பூமியில் ஆணவத்துடன் நடந்தார்கள். தாங்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான், நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் நம்மிடம் திரும்ப மாட்டீர்கள் என்றும் நினைத்தீர்களா? இப்பொழுது நபி பெருமானார் அவர்களின் உம்மத் முன்னோக்கி அழைக்கப்படுகிறது. அவர்கள் 2 வகையான கணக்கெடுப்புகளை எதிர்கொள்கிறார்கள். நேர்மையானவர்கள், பணிவானவர்கள், தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் உழைத்தவர்கள், மனந்திரும்பியவர்கள் ஆகியோருக்கான எளிதான கணக்கெடுப்பு. அவர்கள் அல்லாஹ்வின் கருணையால் சந்திக்கப்படுகிறார்கள். அவர்களின் செயல்கள் எடை போடப்படுகின்றன. மேலும் அவர்களின் சிறிய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை. ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு மீறப்பட்ட வாக்குறுதியும் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன. யாரிடம் விரிவாக கேள்வி கேட்கப்படுகிறதோ அவர்கள் ஆபத்தில் உள்ளனர். அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகையில் அவர்களின் மறைக்கப்பட்ட தவறுகள் வெளிப்படும். ஆனால் அல்லாஹ்வின் கருணை மிக பெரியது. பலர் தங்கள் நல்ல செயல்களை தங்கள் தீமைகளை விட கனமாக காண்பார்கள். சிலரின் பாவங்கள் மறைக்கப்பட்டு யாருக்கும் காட்டப்படாது. ஆனால் மற்றவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவமானப்படுத்தப்படுவார்கள். மக்களிடையே ஒரு சிறப்பு பிரிவினர் உள்ளனர். எந்த கேள்வியும் கேட்காமல் ஜன்னாவுக்குள் நுழைபவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை நம்பினர். அவரை பற்றி திருப்தி அடைந்தனர். தங்கள் விதியை பற்றி ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவருடைய நோக்கத்திற்காக உழைத்தனர். மற்ற நற்பண்புகளுடன் பொறுமையுடன் வாழ்ந்தனர். அல்லாஹ் நம்மை அவர்களில் ஒருவராக ஆக்குவானாக. ஆனால் இன்னொரு பிரிவினர் உள்ளனர். அல்லாஹ் அவர்களிடம் பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டான். அவர்கள் காஃபர்கள், பொய்யர்கள், நயவஞ்சகர்கள் மற்றும் நாத்திகர்கள். அவர்கள் என்றென்றும் தொலைந்து போனவர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு ஒரு பயங்கரமான கட்டம் தொடங்குகிறது. சிராத். இது ஜஹன்னத்தின் மீது அமைக்கப்பட்ட ஒரு பாலம். ஆனால் இது ஒரு சாதாரண பாலம் அல்ல. முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது. கீழே எரியும் தீப்பிழம்புகள் கர்ஜிக்கின்றன. உள்ளே இருப்பவர்களின் அலறல்கள் எழுகின்றன.
இப்போது ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பாலத்தை கடக்க வேண்டும். ஒருவர் இந்த பாலத்தை கடக்கும் வேகம் என்பது அவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பொறுத்தது. சிலர் மின்னல் போல பறப்பார்கள், சிலர் காற்றைப் போல பறப்பார்கள், சிலர் ஊர்ந்து செல்வார்கள், தடுமாறுவார்கள், போராடுவார்கள். அதில் சிலர் நழுவுவார்கள். ஜஹன்னத்தின் கொக்கிகளும் முட்களும் அவர்களை பிடித்து கீழே இழுத்துச் செல்லும். அவர்கள் முற்றிலுமாக விழுவார்கள். ஜஹன்னம் அவர்களை விழுங்கிவிடும். இந்த பாலத்தில் உங்கள் செயல்கள் உங்கள் ஒளியாக மாறும். சிலருக்கு முன்னும் பின்னும் வலதுபுறமும் ஒரு பிரகாசமான ஒளி இருக்கும். சிலருக்கு இருளில் நடந்தும் தடுமாறியும் ஒரு மங்கலான ஒளி மட்டுமே இருக்கும். நயவஞ்சகர்களின் ஒளிகள் முற்றிலுமாக மறைந்துவிடும். அவர்கள், எங்களுக்காக காத்திருங்கள், உங்கள் ஒளியில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூக்குரலிடுவார்கள். ஆனால் இந்த பயங்கரமான கடவைக்கு அப்பால் நம்பிக்கை எஞ்சியுள்ளது. சிராத்தின் மறுமுனையில் ஜன்னா உள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? ஜன்னாவில் வாழ்க்கை உண்மையில் எப்படி இருக்கும்? ஜஹன்னத்தில் என்னென்ன பயங்கரங்கள் காத்திருக்கின்றன? இவை அனைத்தையும் பற்றி அடுத்த வீடியோக்களில் பேசுவோம். மேலும் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தனியாக உணர்ந்தால் இந்த சேனல் உங்களுக்கானது. இந்த வீடியோ யூடியூப் கடலில் தொலைந்து போவதற்கு முன்பு உங்களைப் போன்ற மற்றவர்களை சென்றடைய உங்கள் ஆதரவு தேவை. ஒவ்வொரு பார்வையாளரும் இன்னும் ஒரு உடைந்த இதயத்தை அடைய எங்களுக்கு உதவுகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் ஜஹன்னம் மற்றும் மஹ்ஷரின் வேதனையிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. கல்லறைகள் விழித்தெழுந்து வானம் குனியும் போது நினைவில் கொள்ளும் இதயம் மட்டுமே முக்கியம். இந்த உலகம் நிலையற்றது, ஆனால் அவனுடைய வாக்குறுதி நித்தியமானது. எனவே அழைப்பு விடுக்கப்படுவதற்கு முன்பு அவனை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நாளில் விசுவாசிகள் மத்தியில் உங்கள் பெயர் அழைக்கப்படட்டும்.